நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. திருப்பாடல் 27:14. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம் அன்னையாம் தாய் திருச்சபையோடு இணைந்து 2 முக்கிய நிகழ்வுகளை துவங்குகின்றோம். முதலாவதாக நம் திருவழிபாட்டில் முதல் நாளை நாம் துவங்குகின்றோம். இரண்டாவதாக நாம் திருவருகை காலத்தின் முதல் நாளில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். திருவருகை காலம் என்றால் என்ன? நம் இயேசுவின் பிறப்பிற்காக நம்மையே நாம் தயார் செய்கின்ற ஒரு காலம்தான் திருவருகை காலம். இந்த திருவருகை காலம் 3 விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. முதலாவதாக நம் ஆண்டவரின் வருகைக்காக நம்மை நாமே தயார் செய்கின்ற ஒரு காலம். இரண்டாவதாக ஆண்டவரின் பிறப்பிற்காக விழிப்பாய் இருந்து ஜெபிக்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. மூன்றாவதாக இயேசுவின் 2ஆம் வருகைக்காக நம்மையே நாம் தயார் செய்கின்ற ஒரு காலம் தான் திருவருகை காலம். இன்றைய 3 வாசகங்களும் எதிர்நோக்கு அல்லது நம்பிக்கை என்ற சிந்தனையை நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. நம்முடைய எதிர்நோக்கு எவ்வாறு இருக்க வேண்டும்? அது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு சிறிய கிராமத்தில் பல வருடங்களாக மழையின்றி மக்கள் தவித்தனர். அவர்கள் அனைவரும் ஒரு நாள் ஒன்று திரண்டு பங்கு தந்தையை நோக்கி வந்தனர். தந்தையே, நம் ஊருக்காக சிறந்த முறையில் ஜெபியுங்கள் என்று கெஞ்சினர். பங்கு தந்தையோ, அனைவரும் வீட்டிற்கு சென்று விட்டு வரும்போது ஜெபமாலையோடு வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம் என்று சொன்னார். அனைவரும் ஜெபமாலையோடு திரும்பி வந்தனர். ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் ஒரு கையில் ஜெபமாலையும் மற்றொரு கையில் குடையும் கொண்டு வந்தான். ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த சிறுவனின் குடை அவனுக்கு தெரியும், இன்று நாம் ஜெபித்தால் மழை பெய்யும் என்ற நம்பிக்கை அவனுக்கு முழுமையாக இருந்தது. ஆம் அன்பார்ந்தவர்களே, நம் அன்றாட வாழ்வில் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றோம். ஆனால் அது நம்பிக்கையோடு இருக்கின்றதா என்பதை சிந்திக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. முக்கியமாக இந்த திருவருகை காலத்தில் இந்த 4 வாரமும் நம்மை நாமே தயாரிக்கின்ற இந்த வேளையில் நாம் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. மேலும் நம்முடைய நம்பிக்கை பிறருக்கும் பகிர வேண்டும். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய எதிர்நோக்கு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். உதாரணமாக, அன்று இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட பெண் இயேசுவின் ஆடையை நம்பிக்கையோடு தொட்டு குணமடைகிறார். அதே போல பார்வையற்ற பார்த்திமேயு இயேசுவை நம்பிக்கையோடு அழைத்து அவனுடைய பார்வையை பெறுகின்றான். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்வில் அன்றாட ஜெபங்களில் நமக்கு நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். நம்முடைய எதிர்நோக்கு நம்பிக்கை இன்றி பயனில்லை என்பதை நாம் உணர வேண்டும் அன்பார்ந்தவர்களே. முக்கியமாக திருவருகை காலத்தில் நம்மை நாமே தயார் செய்கின்ற இந்த வேளையில் நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். இயேசுவை உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கின்ற நாம் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. இன்றும் தாய்மைக்காக பல பெண்கள் ஏங்குகின்றனர். ஆம் அன்பார்ந்தவர்களே, அவருடைய எதிர்நோக்கு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஆமா, நம் ஆண்டவர் நமக்காக செவி கொடுப்பார், நமக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கொடுப்பார் என்ற நம்பிக்கை அவர்கள் மத்தியில் வர வேண்டும். அதே போல இன்றும் வேலை வாய்ப்புக்காக தவிக்கின்ற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நம்பிக்கையோடு எதிர்நோக்க வேண்டும். அவருடைய நம்பிக்கை கண்டிப்பாக வீணாகாது. கடவுள் நிச்சயமாக அவர்களுக்கு பதிலளிப்பார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் திருவருகை காலத்தில் இந்த 4 வாரமும் நாம் விழிப்பாய் இருந்து கடவுளிடம் நம்பிக்கையோடு ஜெபிக்க அழைக்கின்றோம். நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். ஆமென்.